ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டோட்டலாக நான் வேறு ஒரு வீடியோ போடலான்ட்டு தான் இருந்தேன். ஆனால் போன வாரம் ஷாப்பிஃபையோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஷாப்பிஃபை பற்றி பேசலாம் தான் டிசைட் பண்ணேன். இந்த வீடியோவில் இந்த ஷாப்பிஃபை ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா இல்லையா, என்னோடய ஃபியூச்சர் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது, அந்த ஸ்டாக்லேருந்து இது வரைக்கும் நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதோட ஃபியூச்சர் ப்ரைஸ் டார்கெட் என்னவா இருக்க போகுது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு குவிக் தேங்க்யூ நோட் நாகராஜன்றவருக்கு. அவர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. இந்நேரத்துக்கு இந்த சேனலுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னோட இன்வெஸ்டிங் ஸ்டைலும் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பென்னி ஸ்டாக்ஸ், ஹை வாலட்டைலாக இருக்கிற கேம் ஸ்டாக், ஏஎம்சிலாம் அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டு. அதே சமயத்தில் நான் ஒரு புது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரேர். நான் ஒரு போர்ட்ஃபோலியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த 3 பெஸ்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ETFஸும் இந்த சேனலில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். நான் அந்த போர்ட்ஃபோலியோ மட்டும்தான் மேனேஜ் பண்ணுவேன். முடிஞ்சால் எவ்ரி மந்த் அந்த போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் இன்வெஸ்ட்டும் பண்ணுவேன். அதில் சில கம்பெனிஸ் க்ரோத் கம்பெனியாக இருக்கும், சில கம்பெனி வேல்யூ கம்பெனியாக இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு வருஷத்துலாம் டபுள்லாம் ஆகாது. ஒரு 15 to 20% கொடுத்தாலே எனக்கு போதுன்ற மாதிரி இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. சரி, இப்போது ஷாப்பிஃபைக்கு வரும். இந்த கம்பெனி பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல்லாம் என்னென்னலாம் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஷாப்பிஃபை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ யாராச்சும் பிஸ்னஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும்னா ஷாப்பிஃபையோட சர்வீசஸ்லாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுறது, பேமெண்ட்லாம் செக்யூர்டாக கரெக்டாக வாங்குறது, இந்த மாதிரி வேலைக்கெலாம் ஷாப்பிஃபையோட சர்வீசஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வருவோம். இந்த வீடியோவில் நான் 2 இன்ஸ்டன்ஸஸ் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக்கை நான் 2018, 2019 வாட்ச் பண்ணிட்டுருக்கிறேன். நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை அப்பயே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நானுமே ரிசர்ச் பண்ணதில் நல்ல ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ்லையும் ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னால் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா என் போர்ட்ஃபோலியோவில் ஏற்கனவே ஒரு க்ரோத் ஸ்டாக், இதே செக்டரில் ஆன்லைன் இ-காமர்ஸ் செக்டரில் ஒரு ஸ்டாக் ஏற்கனவே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இதில் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னோடய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்காதுன்ட்டு அப்போ இருந்து இன்வெஸ்ட் பண்ணலை. அப்புறம் 2020 பேண்டமிக் ஆரம்பிச்சிச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆச்சு. எல்லா ஸ்டாக்குமே வந்து கிளியரன்ஸ் சேலில் இருக்கிற மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்நேரத்துக்கு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்போம். அதே தான் ஷாப்பிஃபைக்கும் நடந்துச்சு. 550 இருந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 300க்குலாம் போயிருச்சு. 45% ட்ராப். என்னால் இன்னமும் வெயிட் பண்ண முடியல. ஸோ 320 இருக்கும்போது நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணல, ஒரு சிங்கிள் டிஜிட் ஷேராக தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் மந்த்தே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $500, $600க்குலாம் போயிருச்சு. 1 மந்த்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆயிடுச்சு. அப்போ யோசித்தேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமேன்ட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு இன்வெஸ்டிங் ரூல் ஞாபகம் வந்துச்சு. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது. யோசிக்கிறதுலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும்ன்ட்டு. ஸோ ஃபியூச்சரில் ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆச்சுன்னா வாங்கலான்ட்டு விட்டுட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் லேர்னிங்கும் ஒன்று இருக்குது. எனக்கு இந்த ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணி வாங்குறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்காக நீங்களும் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நியூஸில் கேட்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, அதனால் திடீர்னு உடனே போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அடிஷ்னல் ரிசர்ச் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்டாக்கை $100 வாங்கியிருக்கலாம், $500 வாங்கியிருக்கலாம். நான் கொஞ்சம் அடிஷ்னல் ரிசர்ச் பண்ணனால ஒரு $300 இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் டிசிஷன் நான் நினைக்கிறேன். என்னோட செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மே 2021. நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரவே இல்லை. $300 இன்வெஸ்ட் பண்ணது வந்து டிசம்பர் 2020 ஸ்டாக் ப்ரைஸ் $1000 மேலே போயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 மடங்கு ஆயிடுச்சு. ஆனால் நான் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. ஆனால் February 2021 $1400 இந்த ஸ்டாக் ப்ரைஸ் போனாலும் மார்ச் மாதம் திரும்பி $1000 கிட்ட வந்துருச்சு. அடுத்த 3 மாதமாக ஒரு $1000 $1200 வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. நானும் திரும்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். $1000 $1100 வரைக்கும் இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் நல்ல என்ட்ரி பாயிண்ட்னு நினச்சேன். அப்போ தான் May 3 அன்றைக்கி இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $1120 இருக்கும்போது திரும்பி இன்வெஸ்ட் பண்ணேன். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் இன்னமும் எக்ஸ்பெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ப்ராஃபிட்ஸ், ரெவன்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டும் க்ரோத் ஸ்டாக்ஸ்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ஃபெட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த டாப்பிக்லாம் ஓவரால் மார்க்கெட்டே டவுனாக தான் வச்சிருந்துச்சு. இதெல்லாமே இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு கரெக்டான சுச்சுவேஷனாக அமைஞ்சிச்சு. அடுத்து May 13 அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு $1000 போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஒரு $1025 வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கலான்ட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டேன். என்னோட நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெரியல, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $1025.07 வரைக்கும் போயிட்டு திரும்பி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அடுத்த நாளே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $1100, $1200 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பி யோசித்தேன், $300 மிஸ் பண்ணியாச்சு, $1000 மிஸ் பண்ணியாச்சுன்ட்டு. இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாள் இருக்கும்போது தான் போன வாரம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $1485 வரைக்கும்லாம் போச்சு.
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் தட்ஸ் ஓகே. திரும்பி வெயிட் பண்ண வேண்டியது தான். சில பேர் யோசிக்கலாம், ஸ்டாக் ப்ரைஸ் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆக தான் போகுதுன்னு நினச்சா ஏன் $1,400 இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு. கரெக்ட், பண்ணலாம் தான். ஆனால் என்னோட போர்ட்ஃபோலியோக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கும் அது செட் ஆகாது. முக்கியமாக இது க்ரோத் ஸ்டாக்காக இருக்கிறனால செட்டே ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா, க்ரோத் ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட்ஸ்லாம் தரமாட்டாங்க. நான் அந்த க்ரோத் ஸ்டாக்ஸை அட்லீஸ்ட் 2 to 3 years ஆச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுவேன். ஆனால் அந்த 2 to 3 yearsல ஸ்டாக் ப்ரைஸ் கண்டிப்பாக கீழே வரும். அப்படி கீழே வரும்போது நம்ம ஸ்டாக்கோட சார்ட்டில் RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், வால்யூம் பை டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் பேஸ் பண்ணி அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். $1,400 இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $2,800 போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகும். அதே சமயத்தில் $1,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுவே $2,800 போகும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கெயின் வந்து நல்லாவே அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஸ்டாக் ப்ரைஸ் $1,000 திரும்பி போகணும் கேரண்டியும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மெட்ரிக் பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பிளைண்டாலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை, லாங் டேர்மில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கேள்வியும் வரும், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $300 இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு திரும்பி $1,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு. இது நம்ம ரொம்ப பேர் செய்கிற ரொம்ப காமனான மிஸ்டேக். இந்த ஸ்டாக்கை ஒரு தடவை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷனை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். வெறும் கொஞ்சம் ஷேரை வச்சுக்கிட்டு நம்ம வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்லோவாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் ப்ராஃபிட் அதிகமாகும். இது எல்லா கம்பெனி ஸ்டாக்குமே பொருந்தும். ஒரு கம்பெனி ஸ்டாக்கை நீங்கள் 3 to 5 years ஹோல்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கான ஃபைனான்ஷியல் ஹெல்த்தில் இருந்தால், நல்ல கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதோட ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டர். பெஸ்ட் ட்ரிக் வந்து RSI லெவலில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது. நிறையா மெட்ரிக்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போதைக்கு நீங்கள் RSI லெவலில் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த RSI லெவல் பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணுன்னா மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஒரு ஸ்டாக் ப்ரைஸோட RSI லெவல் 30க்கு கீழேயோ இல்லை க்ளோஸ் டு 30 இருக்கும்போதோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டரான ஐடியா. அதை தான் நான் ஷாப்பிஃபைல பண்ணேன். 1025ன்றது கரெக்டான ப்ரைஸ் பாயிண்ட்டு, ஆனால் மிஸ் பண்ணியாச்சு. பட் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். கடைசியாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டார்கெட் என்ன, நான் அடுத்து எப்போ இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறேன்ட்டு பார்க்கலாம். அகைன் இது என்னோட ஒப்பீனியன் தான், இது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நான் 100% தப்பாகவே போனாலும் போகலாம். இப்போதைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $1,466 இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை வந்து $1,485 இருக்குது. இந்த ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்லாம் சேர்ந்து அவங்களோட ஹையஸ்ட் டார்கெட்டாக வந்து $1,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ரேட்டிங்காக வந்து $1,485 சொல்லியிருக்காங்க. லோவஸ்ட் டார்கெட்டாக வந்து $825 சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $3,000 வரைக்கும் போகுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் ஏன் அவ்வளோ அதிகமாக சொல்கிறேன்னா, இந்த கம்பெனியோட இப்போதைய மார்க்கெட் கேப், அதாவது இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த மதிப்புமே வந்து $183 பில்லியன். இந்த ஃபீல்டில் இவங்க தான் இப்போ லீடர்ஸாக இருக்காங்க. அமேசானும் இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஆனால் அமேசானுக்கும் ஷாப்பிஃபைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அமேசானில் ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து அமேசான் வெப்சைட்டில் தான் அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். ஆனால் அதே பிஸ்னஸ் ஓனர் வந்து ஷாப்பிஃபை மூலமாக அவரே தனியாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி பிஸ்னஸை செல் பண்ண முடியும். ஸோ ஷாப்பிஃபை பிஸ்னஸ்க்கும் அமேசான் பிஸ்னஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. அமேசானோட கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து $1.6 trillion. ஷாப்பிஃபை தான் $183 பில்லியன் தான். ஷாப்பிஃபை ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி, ஜஸ்ட் 10% ஆஃப் அமேசான் தான். அமேசானோட கால்வாசி ஷாப்பிஃபை க்ரோ ஆனாலே ஷாப்பிஃபையோட மார்க்கெட் கேப் வந்து $400 பில்லியன் தான் இன்க்ரீஸ் ஆகும். அது இப்போ இருக்கிறதோட 2 மடங்குக்கு மேலே அதிகமாகும். அப்படி $400 மார்க்கெட் கேப்பாக இருக்கும்போது ஷாப்பிஃபையோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $3,000 வரைக்கும்லாம் போகும். ஸோ எப்போவுமே க்ரோத் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் பார்க்காம அதோட மார்க்கெட் கேப், ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் க்ரோத் ஸ்டாக்ஸில் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். அடுத்து இந்த ஸ்டாக்கை நான் எப்போ திரும்பி வாங்க போகிறேன். அகைன் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $1,000, $1,100 வரும்போது வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு அதுதான் கரெக்ட் என்ட்ரி பாயிண்ட்டாகவும் நினைக்கிறேன். இந்த சார்ட்டை நம்ம போன வாரமே வீபுல் அக்கௌண்ட் டெமோவில் பார்த்தோம். நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை $1,050 $1,150 இருக்கும்போது வாங்கியிருக்காங்க. அதில் ட்ரேடர்ஸ், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ் நிறைய பேர் அந்த ப்ரைஸ் பரில் தான் வாங்கியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஸ்லோவாக அவங்க ப்ராஃபிட்ஸ் எல்லாம் விற்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் நான் ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பேன் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.